ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் நல்ல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்குது. இனிமேல் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு ஃபர்தர் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தெரியப்படுத்தும். சார் இவர் தான்றதுக்கு எத்தனை சதவீதம் சார்? அதான் சொல்றேன், முதல் கட்ட விசாரணை வார்த்தை யூஸ் பண்ண அவரோட அடையாளம் நம்ம தேடப்பட்ட குற்றவாளிக்கு எதிரிக்கு மேட்ச் ஆகுது. சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அது எல்லாமே நம்ம இப்போ சொன்னா அது இன்வெஸ்டிகேஷன் பாதிப்படும். இது சென்சிட்டிவ் கேஸ்னால எல்லாரையும் நீங்க வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அதனால இந்த தகவல் இப்போதைக்கு இந்த தகவல் தான் இன்வெஸ்டிகேஷன்ல வெளியே சொல்ல முடியும். குற்றவாளி உறுதிப்படுத்தப்பட்டா என்ன மாதிரி நடவடிக்கை? கண்டிப்பா இதெல்லாம் விசாரிச்சுட்டு அடுத்த ஒரு ரிமாண்ட் பண்றது, கஸ்டடி எடுக்கிறது, அடுத்த சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அது உங்களுக்கு கண்டிப்பா தானாவே தெரிஞ்சிடும். சார் இவர் யார் சார்? இல்ல புகார் அளிக்க 12ஆம் தேதி புகார் அளிக்கிறாங்க சார். புகார் பின்னணி என்ன சார்? இவரோட பின்னணினா அவரை சொல்றாரு, அவர் சொந்த ஒரு அசாம் சொல்றாரு. அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும். அவர் என்ன தொழில இருக்காரு, ஏன்னா அவர் சொன்னது மேட்ச் ஆகுதா இல்லையா, அவரோட ஐடென்டிட்டி இவர் சொன்னக்கூடிய அடையாளம் உண்மையா இருக்கா, அது கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்காக தான் சொல்றோம். சார் இந்த டெவலப்மெண்ட் ஆயிருக்குது. அதுதான் சொல்றாங்க, ஆந்திரா பகுதியில இருந்ததாகவும் சொல்றாங்க. அந்த வெரிஃபை அவர் தமிழ்நாடுக்கு எப்போ வந்தார், எப்போ இங்க இருந்து போனார், அந்த கொஞ்சம் இப்பதான் மத்தியானத்துக்கு மேலதான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் டெவலப்மெண்ட் நல்லா ஒரு 7-8 டீம்ஸ் நீங்க பாருங்க. அதனால எல்லாரையும் என்ன தவிர எல்லாரையும் சிவில் க்ளோஸ்ல இருக்காங்க. ஏன்னா ஒரு 7-8 நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஒரு 1 day டைம் கொடுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட நாளைக்கு தெரியப்படுத்துறோம். என்ன பேர் சொல்லியிருக்காரு அவரு? அவர் பிடிபட்ட நபர் என்ன பேர் சொல்லி அதை சொல்லிடுங்க. கொஞ்சம் விசாரிக்கிட்டும் உங்களுக்கு நைட் சொல்றோம். சார் குற்றவாளி கைது செய்யப்படலன்ட்டு பலரும் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஏன் அதை தயக்கம் சார்? ஏன் சொல்றதுல ஏன் சார் என்ன தயக்கம்? இப்ப நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, இப்ப நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஒருவேளை நாங்க விசாரணை பண்ணும் போது லீகல் ப்ராசஸ் ஏதாவது பண்ணணும்னா நம்ம தான் இப்போ அவங்க கிட்ட சொல்லிட்டோம் இல்ல, ஒருத்தர் செக்யூர் பண்ணிட்டோம். இல்லாம ஒன்னும் ஆபீஷியலா சொல்லாம இல்லை. இப்ப நானே ஜோனல் ஐஜி ஒரு ஐஜி டிஐஜி எஸ்பி வச்சு உங்களுக்கு ஆபீஷியலா சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன சார் எஸ்ஓசி நிகழ்விடத்துக்கு அவரை கூட்டு போவீங்களா? வாய்ப்பு இருக்கா? எஸ்ஓசி நிகழ்விடத்துக்கு கண்டிப்பா அந்த எல்லா ப்ராசஸ் அவர் சொன்னது, தம்பி சொன்னது கரெக்ட். அதுக்காக தான் சொல்றேன், எல்லா ப்ராசஸ் நாங்க செய்வோம். இன்னைக்கு 4 மணி நேரத்துல எல்லா ப்ராசஸ் நீங்களும் சொல்லுங்க, பண்ண முடியுமா? கண்டிப்பா நிச்சயமா செய்வோம். உங்களுக்கு தெரியும், எந்த நாங்க பண்ணாம இருக்க மாட்டோம். எல்லா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோம். கைது செய்யும் போது அவர் செல்போன் வச்சிருந்தாரா சார்? ஒரு செல்போன் அவர்கிட்ட இருந்ததா இருக்கு. பட் அது அனாலிசிஸ்ல பண்ண வேண்டி இருக்கு. அதை அனாலிசிஸ் பண்ணணும். அது ஒரு 2-3 நாள் ஆகும். அப்போதான் நம்ம உறுதியா அந்த செல்போன் பத்தி சொல்ல முடியும்.